This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. Friends, நாம 11 ஆத்திச்சூடி லைன் படிச்சிட்டோம். என்னால நம்பவே முடியல, எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? ஆமா, ஆனா மொத்தமா எத்தனை ஆத்திச்சூடி வரி இருக்கு? ஆத்திச்சூடி கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியலையே, ஆனா ஆத்திச்சூடி கதை எனக்கும் முடிய வேண்டாம். நாம மிஸ்ஸையே கேட்கலாம். Good morning, little sunshine. Good morning, miss. மிஸ் மொத்தமா எத்தனை ஆத்திச்சூடி இருக்கு? கதை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லாதீங்க மிஸ், நான் அழுக ஆரம்பிச்சிருவேன். பசங்களா, நாம கத்துக்கிட்டு இருக்க ஆத்திச்சூடி ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி. அதுல மொத்தம் 13 வரிகள் இருக்கு. இது வரைக்கும் நாம எத்தனை வரி கத்துருக்கோம்? 11 மிஸ். கரெக்ட். இன்னும் 2 வரி இருக்கு, கவலைப்படாதீங்க. ஓகே மிஸ். சரி, நீங்க யாரையாச்சும் பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்களா? என்னோட தங்கச்சி பாப்பாவை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும் மிஸ். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் அவளை ரொம்ப கொஞ்சுவாங்க. என் பக்கத்து வீட்டு பொண்ணு சூப்பரா ஃபுட்பால் விளையாடுவா மிஸ். எனக்கும் அவளை மாதிரி விளையாடணும்னு ஆசை. பசங்களா, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது நல்லதில்ல. நம்ம ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல அமைதியான ஆழமான அழகான கடல் இருந்துச்சு. மீன்கள் எல்லாரும் சுதந்திரமா நீந்திட்டு இருந்தாங்க. கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நீமோ மீன் இருந்துச்சு. அழகா ஷைனியா இருக்கும். அதே கடல்ல டால்பின் மீனும் இருந்துச்சு. நீமோ மீன் டால்பின் மீனை பார்த்துச்சு. நீமோவோட சிரிப்பே கம்மியாயிடுச்சு. டால்பின் நீந்தி போகும்போதெல்லாம் நீமோ மத்த மீன்கள் கிட்ட டால்பினை பத்தி ஏதாச்சும் குறை சொல்லும். சும்மா சீன் போடுறதுக்கு தான் இப்படி நீந்தி போறான். இன்னொரு நாள் ஃபாஸ்டா நீந்தினா அவன் என்ன ஸ்பெஷலா? அவன்லாம் ஒரு வேஸ்ட். இன்னொரு நாள் அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறான். அவனோட ஒரிஜினல் கேரக்டர் யாருக்கு தெரியும்? இப்படி நீமோ எல்லா மீன்கிட்டையும் டால்பினை பத்தி குறை பேசிட்டே இருந்துச்சு. அப்படி பேசுறதால நீமோக்கு ஒரு சின்ன மன அமைதி கிடைச்சிட்டதா நீமோவே நம்பிக்கிட்டு இருந்தது. டால்பினை பார்த்தாவே நீமோக்கு பிடிக்கல. ஆனா டால்பினை சந்திக்கும் போதெல்லாம் சிரிச்சு நல்லா பேசும். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? ஹாய், டுடே வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு டால்பினும் திரும்பி பேசிட்டு நீந்தி போயிடும். டால்பின் எதை பத்தியும் யோசிக்காம நீந்தி சிரிச்சு பேசிட்டு கடந்து போயிடும். இதே மாதிரி நாட்கள் கடந்து போச்சு. நீமோ டால்பினை பிடிக்காம எப்பவுமே தப்பா ஏதாச்சும் சொல்லிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நீமோ இதே மாதிரி மத்த மீன்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மத்த மீன்கள் இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, எந்த பதிலும் சொல்றது இல்ல. எல்லாரும் அவங்க பாட்டுல அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. நீமோ யோசிக்க ஆரம்பிச்சது. சுத்தி முத்தி பார்த்துச்சு. டால்பின் அங்க சுத்தி எங்கேயுமே இல்ல. கடல் எப்பவும் போல இருந்துச்சு. எல்லா உயிரினங்களும் அவங்களோட வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நீமோக்கு ஒண்ணு புரிஞ்சுது. இவ்வளோ நாள் நான் ஏன் டால்பினை பத்தி யோசிச்சு அதை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேன்? டால்பின் என்ன எதுவுமே சொன்னதில்லை. அது
என்னை பத்தி பேசுமா யோசிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு டால்பின் மேல இருக்க பொறாமையில நான் டால்பினை பத்தியே யோசிச்சு எப்பவுமே அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டேனே. எனக்கே தெரியாம நான் என் வாழ்க்கைய பத்தி மறந்து எப்பவுமே டால்பினை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ நான் இப்படி மாறினேன்? அதுக்கப்புறம் நீமோ தேவையில்லாம பேசுறத நிறுத்திடுச்சு. மத்தவங்க சொல்லி நிறுத்தல, மத்தவங்க கூட சண்டை போட்டு நிறுத்தல. டால்பினோட வாழ்க்கை கூட அதோட வாழ்க்கைய கம்பேர் பண்ணி டயர்ட் ஆகி கம்பேர் பண்றத நிறுத்திடுச்சு. இப்போலாம் நீமோ பொறுமையா அதோட வாழ்க்கைய வாழறதுல தான் கவனம் செலுத்துது. யார் கூடயும் தன்னை கம்பேர் பண்ணிக்காம, மத்தவங்க நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காம, அதுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு நாள் தூரத்துல டால்பினை பார்த்துச்சு. எதுவும் சொல்லல, மெதுவா அதோட வாழ்க்கைய கவனிக்க கடந்து போயிடுச்சு. கம்பேர் பண்ணதை நிறுத்திட்டதால நீமோ இப்போ அதோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு உணர்ந்துச்சு. மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதால நமக்கு நல்லா இருக்குன்னு தோணும், ஆனா அது தப்பு. அது நம்மளோட வாழ்க்கைய கவனிக்க விடாம பண்ணிடும்னு புரிஞ்சுக்கிச்சு. மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதால அவனோட சந்தோஷத்தையும் அவன் மிஸ் பண்ணிட்டான். குழந்தைங்களா, இன்னைக்கான ஆத்திச்சூடி வரி அவ். அவ்வியம் பேசேல். அவ் அவ்வியம் பேசேல். ஒருவரிடம் பொறாமை கொண்டு பேசாதே. நாம மத்தவங்க வாழ்க்கைய பத்தி பேசுறதால நாம நம்ம வாழ்க்கைய வாழ மறந்துடுறோம். பொறாமப்பட்டு பேசுறது நம்மள சந்தோஷமாக்காது. நம்ம வாழ்க்கைய நம்ம கவனிச்சு வாழறதுல தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது முட்டாள்தனம். யாருக்கும் கெடுதல் நினைக்காம உங்க பாதையில நீங்க கவனம் வைங்க. உங்களை பத்தி யோசிச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. ஓ மிஸ், எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இனிமே நான் என் தங்கச்சி பாப்பா கூட என்ன கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருப்பேன். ஆமா மிஸ், நானும் இனிமே பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு கூட என்ன கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். நானும் ஃபுட்பால் விளையாட ட்ரை பண்ணுவேன். சூப்பர் பசங்களா, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாமா? மிஸ் மிஸ், நாம எல்லா ஆத்திச்சூடி வரையும் ஒரு தடவை சொல்லலாமா? ஓ சொல்லலாமே. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல். என் எழுத்து இகழேல். ஏற்பது இகழ்ச்சி. ஐயமிட்டு உன். ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது ஒழியேல். அவ்வியம் பேசேல். சூப்பர் பசங்களா, நீங்க எல்லாருமே 12 ஆத்திச்சூடியும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. நாம அடுத்த கிளாஸ்ல கடைசி ஆத்திச்சூடி வரியை படிக்கலாம். பாய். அடுத்த கிளாஸ்க்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அந்த கடைசி ஆத்திச்சூடி என்ன இருக்கும்னு. ஆமால, சரி, நாம எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். 12வது ஆத்திச்சூடி வரிய என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அவ்வியம் பேசேல். அவ்வியம் பேசேல்.
பிறரிடம் பொறாமை கொண்டு பேசாதே. இதே மாதிரி முழு ஆத்திச்சூடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.